எல்லாருக்குள்ளேயுமே எனக்கு இது கிடைக்கல இது கிடைக்கல இது கிடைக்கல அப்படின்ற ஒரு ஏக்கமும் வலி இருந்துக்கிட்டே இருக்கு. இதை சொல்லணும். ஏன்னா நீ எதுக்கு வேணாலும் ஆசைப்படு, எஃபர்ட்ஸ் போடு. ஆனால் உனக்கு என்ன கிடைக்கணும், எப்போ கிடைக்கணுன்றது காலம் தான் முடிவு பண்ணும். சரியான நேரத்துக்கு வந்தாண்டாமாங்க, நேரமே சரியில்லாமாங்க, அது எல்லாமே காலம்தான். அது கடவுளுக்கும் மேலே. நீ செய்கிற நல்ல விஷயங்கள் உன்னை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீ செய்கிற கெட்ட விஷயங்களும் உன்னை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். கெட்டது நல்லது ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அடுத்தடுத்த தளத்துக்கு எடுத்துகிட்டு போகும். இது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்றத பேசுகிற ஒரு விஷயம். டைம்னு எடுத்து வச்சிங்கன்னா இதுதான் ஆகச்சிறந்த உண்மை. நம்ம இந்த நேரத்தில் இப்போ ஒருத்தரெல்லாம் சந்திச்சிருக்கவே மாட்டோம், பக்கத்துலேயே தான் இருந்திருப்போம். ஆனால் அதற்கான காலம் வரும்போது தான் நம்ம சந்திக்க முடியும். வாய்ப்பு அமையும். நான் அதை ரொம்ப நம்புகிறேன். எப்படி நம்புகிறேன் அப்படின்னா, மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் அவர் வந்து வயசு ஒரு 75க்கு மேலே இருக்கும். திடீர்னு எல்லாரோடையும் சிரித்து பேசிக்கின்றவர் இப்படி பார்த்துட்டு வாட் மிஸ்டர் சமுத்திரக்கணி நல்லா இருக்கீங்களா, சாம்பிள் மாத்திரையே கொடுத்தா சிரிக்கிறேன். என்ன காசு கொடுத்தா தான் வைத்தியமா, போடு இப்போ ஒன்று போடு, தண்ணி எடுத்துக்கோ, போடு போ, நாளைக்கு ஒன்று போடு, நாளான்னைக்கு ஒன்று போடு, சரியாயிடும். அடுத்த நாள் ஒன்று போட்டேன், 3வது மாத்திரை போடவே இல்லை, சரியாயிடுச்சு. சொன்னோம், அவனுக்கு தான் சரியாயிருக்குமே, அவன் வந்து எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறான், அவனை வேலையை பார்க்க சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ வரைக்கும் பார்க்கல. உங்களை பற்றி ஒரு கடவுள் தான் இல்லை, இறைவன் தான். நீங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் எங்கேயோ ஒருத்தவங்க வருவாங்க, ஒரு